வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்து கொண்டிருக்கும் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ஸ்கீம்ல வந்து பவர் இந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இல்ல இது அந்தந்த பஞ்சாயத்துடைய திட்டங்கள், அது ஒரு சின்ன திட்டங்கள், அது பெரிய அளவுக்கு அதுல பாதிப்பு இல்லை. ஏன்னா அந்த டோர் போர்டில் போடும்போது மிகப்பெரிய திட்டங்களுக்கு உறுப்பினர் ஆத்துக்கு நடுவில் போட்டிருக்கான். ஆனால் மற்ற பஞ்சாயத்துக்கு அதுக்கு ஆத்து ஓரமாக இருக்கு. ஸோ அதில் ஆத்து ஓரமாக இருக்கு, அதுக்கு சீக்கிரமாக அப்ரோச் பண்ணலாம். ஆனால் ஆத்து நடுவில் உள்ள திட்டங்கள், அந்த கிணறுகள், அது நம்ம அப்ரோச் பண்ண முடியல. ஏன்னா அந்த கிணறுல கேபிள்ஸ் எல்லாம் மாற்றணும். ஏன்னா அங்கே தான் நம்ம சம்மர்ஜிபிள் பம்ப் இருக்கு, அங்கே தான் பம்ப் பண்ணணும், மோட்டர் அங்கே தான் இருக்கும். ஸோ அந்த டாட்ல அது ஒரு பெரிய சவாலான பணி இருக்கு, அந்த போயிட்டு இருக்கு. ஊரக வளர்ச்சி போர்த்துறையில், பஞ்சாயத்து போர்த்துறையில் அந்த பணி ஓரளவுக்கு இப்போ சரி பண்ணிட்டாங்க. தூத்துக்குடி மாவட்ட தவிர மற்ற மாவட்டங்களில் ஓரளவு இப்போ சப்ளை நார்மல் ஆயிடுச்சு. குடிநீர் பொறுத்தவரையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கே குடிநீர் சப்ளை பண்ண முடியல. ஏன்னா அந்த ஒரு பெரிய சவாலாக இங்கே இந்த பவர் சப்ளை கொடுத்த உடனே அவங்க லோக்கல் அந்த அதுக்கு என்ன சொல்கிறோம், அந்த ஒவ்வொரு வில்லேஜ்க்கு தனி திட்டங்கள் இருக்குது, அதுக்கு அவங்க பம்பிங் ஆரம்பித்தாங்க. ஆனால் சில பகுதியில் பவர் சப்ளை இல்லை, இருந்தாலும் அந்த ஜென்ரேட்டர் செட் அரேஞ்ச் பண்ணி அது மூலமாக தண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே பவர் சப்ளை கொடுக்க முடியல, அது பவர் சப்ளைனா ஓரளவு வந்துருச்சு. பட் அந்த தண்ணீர் பம்ப் பண்ண முடியல. மெயினாக அந்த கூட்டு குடிநீர் திட்டம் நம்பி உள்ள கிராமங்களில் இந்த வாட்டர் சப்ளை பண்ண முடியல. அதுக்கு கூடுதலாக இப்போ மொபைல் டேங்கர்ஸ் மற்ற மாவட்டங்கள்லேருந்து ஒரு 85 டேங்கர்ஸ் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மட்டும். அதே மாதிரி எந்தெந்த பகுதியில் அந்த தண்ணீர் கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக தண்ணி கொடுக்க முடியல, இப்போ அது பாதிப்பினால அதுக்கு நம்ம மொபைல் மூலமாக தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். மொத்தமாக நம்ம 750 உடைப்பு இருக்கு அந்த ஆற்றுகளில். அண்ட் இதில் பாண்ட்ஸ் பொறுத்துறையில் இந்த 2 மாவட்டங்களுக்கு இதை ஒரு தனியாக டிவிஷன் இருக்க நீர்வளத்துறையில். ஸோ தூத்துக்குடியும் திருநெல்வேலி 2 மாவட்டத்தில் சேர்த்து 328 உடைப்பு இருக்கு. இப்போ பார்த்தோம் இந்த சிவந்தப்பட்டியில் இந்த உடைப்பு போன்ற 328 அதை எல்லாம் நேர்படுறதுக்கு சரி செய்யறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் மொத்தம் 328 குளங்கள் உடைப்பு. ஆமாங்க. இந்த வாட்டர்லாம் ட்ரைன் ஆயிடுச்சு. இப்போ இமிடியேட்டா அது வந்து ரீஸ்டோர் பண்றதுக்கு ஏதாவது இப்போ ரெஸ்டோர் நம்ம பாசன குளங்கள் மணிமுத்தார் பாசன இப்போ மணிமுத்தார் டேம் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரெஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். மணிமுத்தூர் ஃபுல்லா இருக்கு. ஸோ அந்த சிஸ்டம் டேங்க்ஸ் பொறுத்தவரையில் உடனடியாக அதை சரி பண்ணி அதில் நம்ம தண்ணி டைவர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்றோம். ஸோ அதனால தான் இந்த போர்க்கால அடிப்படையில் அனைத்து உடைப்பு சரி பண்ணி அந்தந்த டேங்க்ஸ்ல சிஸ்டம் டேங்க்ஸ் பொறுத்தவரையில் பாப்னாசம் சிஸ்டத்தில் இருக்கலாம் அல்லது மணிமுத்தார் சிஸ்டத்தில் இருக்கலாம், அதுக்கு தண்ணி ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. போக்குவரத்து முழுமையாக துவங்கிட்டா சார். மாஞ்சோலை மலை கிராமத்துக்கு பேருந்து போகலன்னு சொன்னாங்க. பேருந்து போக்குவரத்து, பஸ் போக்குவரத்து, பொது போக்குவரத்து அது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அது எனக்கு அது வரல தகவல். நம்ம எங்கெங்கே இந்த மாதிரி ஒரு போக்குவரத்து சரி செய்ய முடியல. ஏன்னா ஒரு போக்குவரத்து ஓரளவு சரி ஆயிடுச்சு, ஆனால் சில பகுதியில் இந்த மாதிரி சரி செய்ய முடியலன்னா உடனடியாக அதுக்கு மாற்று ஏற்பாடு செய்வோம். அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதை இப்போ இதுவரைக்கும் நம்ம ரிப்போர்ட் கன்ஃபார்ம் ரிப்போர்ட் வந்தபடி இது தூத்துக்குடி மாவட்டத்தில் 22 அண்ட் திருநெல்வேலி மாவட்டத்தில் 13 ஆக மொத்தமாக 35 ரிப்போர்ட் ஆயிருக்கு. மற்ற எல்லாம் இந்த கணக்கெடுப்பு இப்போ எடுத்திருக்கோம். ஏன்னா அந்த மாண்புமிகு முதலமைச்சர் 21ஆம் தேதிக்கு திருநெல்வேலி வரப்போ நிவாரணம் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நிவாரணம் வழங்குறதுக்கு உதாரணமாக அந்த கிராப் டேமேஜ், அதே மாதிரி இது கால்நடை வீடு டேமேஜ், அதுக்கு இப்போ கணக்கெடுப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கணக்கெடுப்பு எடுத்த பிறகு அதுக்கு நிவாரணம் வழங்கப்படும். லாஸ்ட் டைம் சிறு குறு தொழிலுக்கு நீங்க ஒரு 75 crores வந்து ஒதுக்கீடு பண்ணீங்க. ஆனா இந்த 2 மாவட்டங்களையும் சிறு வணிகர்கள் நிறைய ஏரெல்லாம் எடுத்துக்கிடுங்க, அதே மாதிரி சாத்தாங்குளம், சிறுவைகுண்டம், திசையன்மலை இந்த பகுதியில் நிறைய வணிகர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு ஏதாவது இதை நம்ம கணக்கெடுப்பு எடுத்துருக்கோம், லாஸ் அசஸ் பண்றோம். அதை எல்லாம் அசஸ் பண்ணி அவங்களோட கலந்து பேசி அதுக்கு என்ன செய்ய முடியும் அதை கலந்து ஆலோசி அதுக்கு டிஸ்கஸ் பண்ணி என்ன செய்ய முடியும்னா நம்ம கவர்மெண்ட் லெவலில் டிஸ்கஸ் பண்ணி அது. ஆனால் நம்ம எந்த தொழிலாளர்கள் இருந்தாலும் சரி, நம்ம விவசாயிகள் இருந்தாலும் சரி, அல்லது அந்த தொழிற்சாலை இருந்தாலும் சரி, அரசாங்கம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்ய முடியும், எப்படி அவங்களுக்கு நேரடியாக நம்ம உதவி செய்ய முடியலன்னா இன்சூரன்ஸ் மூலமாகவோ அல்லது பேங்க் மூலமாகவோ ஏதோ ஹெல்ப் பண்ண முடியும், அது அரசாங்க நம்ம ஒரு உங்களுக்கு ஃபெசிலிட்டேட்ஸ் பண்ணுவோம். கேரளால இருந்து டீம் எது வந்திருக்காங்களா சார் வாட்டர் போர்டு?
கேரளா கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ஹெல்ப்புக்கு அங்கே நமக்கு அதாவது அவங்க ஃபோன் மூலமாக தலைமைச் செயலாளர் நேரடியாக பேசி இந்த மாதிரி ஏதோ வேணும் ஹெல்ப் பண்ணோம் அவங்க சொல்கிறோம் நம்ம இங்கே அங்கே அது மாதிரி ஒரு பாதிப்பில் இருக்கும்போது நம்ம ஸ்டேட்லேருந்து ஹெல்ப் செய்கிறோம். ஸோ அதனால் நம்மளும் இந்த மாதிரி அவங்க முன் வந்தாங்க. ஸோ அது இங்கே இப்போ டீம்ஸ் அவங்கள்ட்ட என்ன ரிக்வெஸ்ட் பண்ணணும்னா நம்ம வாட்டர் சப்ளைக்கு அங்கே நிறைய பாதிப்பு இருக்குது அந்த திட்டங்கள். ஸோ அதில் அவங்க டெக்னிக்கல் டீம்ஸ் சில டெக்னிக்கல் டீம்ஸ் டெப்யூட் பண்ணி அவங்க ஒரு 11 பேர் டெக்னிக்கல் டீம்ஸ் இங்கே டெப்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நம்ம டோடு பொறியாளர்களோடு இணைந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வானிலை மையம் பற்றி பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் வந்து வானிலை மையங்கள் வந்து நிறைய தவறா இது பண்ணி அதை பற்றி நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம். அது இப்போ ஒரு நமக்கு சவாலாக இருக்கு. அது உடனடியாக இந்த ரெஸ்டோர் பண்ணணும், இயல்பு நிலை வரணும். அதுதான் நம்ம மெயின் ஃபோக்கஸ் இப்போ. அதே மாதிரி அந்த மக்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கு. இதே அடிப்படை வசதிகள், உள்ளாட்சி அமைப்புகள், நெடுஞ்சாலை இந்த தவிர்த்துறையில் மிகப்பட்ட பாதிப்பு இருக்கு. அந்த பாதிப்பு விரைவில் சரி பண்ணி மக்களுக்கு அந்த சேவைகள் கிடைக்கணும். அதுதான் நம்ம நோக்கம். திருநெல்வேலி மாவட்டம் சிவலப்பேரி தாமிரபரணி பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மீட்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை குறித்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.